என்ன கேப்ரியல், இன்னைக்கு ஒரே கூட்டமா அள்ளுது. இன்னைக்கு தெரிஞ்சிடும் ரேஞ்சல், இவங்க பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்துல இருக்கா இல்லையான்னு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏ லார்டே அவர்தான்ப்பா. சாரி, பிரைஸ் பி டு யூ லார்ட். ஏல பைபிள் வாசியா தள்ளு, நீ ப்ரேயர் பண்ணியா தள்ளு, நீ ஆராதிப்பியால கிளம்பு, நீ மெசேஜ் கேட்டிருக்கியா மெசேஜில் தூங்கிட்டு தானே இருப்ப. ஆமாம், உங்கள் மாமியாரை கூட்டிகிட்டு வரல? போகிறது பரலோகம், அங்கே அழுகையும் கவலையும் இல்லையா, அதான் விட்டுட்டு வந்துட்டேன். ஓ, அதுவும் சரிதான். ஃபர்ஸ்ட் யாரு? வாங்கப்பா. உங்க பேர் என்ன? என் பேர் உப்பு உபவாசராணி. உன் பேர் இல்லை. எப்படி இருக்கும்? நீங்கள் தானே உலகத்துக்கு உப்பாக இருக்க சொன்னீங்க, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். என் பேர் உபவாசராணி. உப்பு சார வற்று போச்சான், உன் பேர் இங்கே இல்லை போ. என்னது, என் பேர் இல்லையா? நான் ஆண்டவருக்காக நிறைய ஜெபம் பண்ணியிருக்கேன், அவ்வளோ உபவாசம் எடுத்திருக்கேன், எப்படி என் பேர் இல்லாமல் போகும்? நீ எல்லாருக்கும் முன்னாடி உபவாசம் இருந்த, நீ மனுஷ பார்வைக்கு ஜெபம் பண்ண, உன்னால உள்ள போக முடியாது. என்ன சொல்றீங்க? நான் அப்போ எங்கே போகிறது? ஏப்பா, உப்பு உபவாசம், இங்கே எண்ணெய் சட்டியில் உப்பு இல்லையா? நீ வா. ஆண்டவரே, ஆண்டவரே. ஒன்றும் இல்லைப்பா, இதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு இதெல்லாம் பழகிருச்சு. ஓ, பர்ஃபார்மன்ஸா? கேப்ரியல், நீ இரு, இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன். இந்தாம்மா, உன்னோட பேரை சொல்லு. ஸ்தோத்திரம். என் பேர் ஜெபராணி. நான் நிறையா ஜெபம் பண்ணுவேன், வாரம் தவறாமல் சர்ச்சுக்கு வருவேன், வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டு வருவேன், அந்நிய பாஷை சரஞ்சரமாக பேசுவேன். ஆண்டவரே, சர்ச்சில் அந்நிய பாஷை, ஆனால் கொலையடியில் வேற பாஷை. ஐயையோ, இதெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க, பரலோகமே 2000. சரி, என் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல. என் எதிர் வீட்டுக்காரி பங்கஜோ, அவ பேர் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இல்லை. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. என் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவ பேர் இல்லைல்ல, எனக்கு அது போதும். நரகத்துக்கு வாடி, உன் வாயை கிழிச்சிடுறேன். பாய்ஸ், டேக் மீ. யாரா அந்த பொம்பளை இந்த கிளி கிழிக்குது? எல்லாம் நம்மளுத, தூக்கிட்டு போ, தூக்கிட்டு போ. அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? என் பேரு பிளெஸ்ஸி. உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கப்பட்டாச்சு. என்ன சொல்றீங்க? நான் ஒரு பாவமே பண்ணலையே. ஓ, அப்படியாம்மா? நீ கொஞ்சம் ஓரமாக வெயிட்டிங் லிஸ்ட்டை நில்லு, நீ என்ன பாவம் பண்ணியிருக்கன்னு திரும்பி நீயே பார்ப்ப. அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? என்னோட பேர் கண்ணம்மா. உன் பேர் இல்லை, நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பலை. அப்படின்னா என்ன? இந்த டிவியில் கூட ஏதோ பாவத்தை பற்றி சொன்னாங்களே. நான் பிளஸ்ஸியம்மா வீட்டில் கூட பார்த்தேனே. இதோ இவங்க தான் பிளஸ்ஸியம்மா. ஏம்மா, இவ்வளோ நாள் உங்கள் வீட்டில் தானே வேலை செஞ்சேன், ஒரு நாள் கூட ஏசப்பாவை பற்றி நீங்கள் சொன்னதே இல்லையே. நீங்கள் சொல்லியிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதே. இப்போ புரியுதா? என்னை மன்னிச்சிரு கண்ணம்மா. என்னை விடுங்க பிளஸ்ஸியம்மா, என்னை விட சொல்லுங்க, என்னை காப்பாற்றுங்க ப்ளீஸ். அவளை விட்டுருங்க, இது என்னோட தப்பு தான், ப்ளீஸ் அவளை விட்டுருங்க. அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? என்னோட பேர் பெரியா. நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்? இங்கே என்ன நடக்குது? ஏய் பிளெஸ்ஸி, இங்கே என்ன பண்ணுற? இவங்கெல்லாம் யாரு? அதை நாங்கள் சொல்கிறோம். இவங்க பேச வேண்டிய காலத்தில் பேசலை, இப்போ நினச்சாலும் பேச முடியாது. பிளெஸ்ஸி, விதைக்கிற காலத்தில் மௌனமாக இருந்தா ரட்சிப்பு வராது. நீங்கள் ரட்சிக்கப்படாததுனால உங்களால் பரலோகம் போக முடியாது. இயேசுவா? பிளெஸ்ஸி, உனக்கு முன்னாடியே இயேசுவை பற்றி தெரியும் தானே, அப்புறம் ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இயேசுவை பற்றி சொல்லலை? ஒன்னால தான் நான் இங்கே இருக்கேன். நீ சொல்லியிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் ஆண்டவரை பற்றி அவளுக்கு சொல்லாமல் போயிட்டேன். ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. என்னால் தான். நான் சொல்லியிருந்தா அவள் பரலோகம் வந்திருப்பா.
இப்ப நீ யோசிச்சு பிரயோஜனம் இல்ல. நீ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறதே ஆண்டவரை பத்தி இந்த ஆத்மாக்கு சொல்லாததுதான் காரணம். இப்போ உன்னால உள்ள போக முடியாது. நான் பண்ண தப்ப பண்ணிடாதீங்க. சுவிசேஷம் நம்ம மேலே விழுந்த கடமை. அதை நம்ம தெரிவிக்கலனா நமக்கு ஐயோ. ஆண்டவரை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுங்க. உங்கள் சொந்தக்காரங்க கிட்டே சொல்லிடுங்க. உங்கள் கூட வேலை பார்க்குறவங்ககிட்டே சொல்லிடுங்க. ப்ளீஸ் எல்லார்கிட்டே சொல்லிடுங்க. ப்ளீஸ் 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 எல்லார்கிட்டே சொல்லிடுங்க.